Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம அடிக்கடி வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் முடியல, அதுவும் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டேன், என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய புலம்பல்கள் அப்படின்றது வந்துட்டு நம்ம கிட்ட புலம்புறாங்க. கேட்க கஷ்டமாகவே இருக்குது. பிகாஸ் நான் அந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நான் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாக்குது. அந்த சூழ்நிலையில் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டி ஒருத்தர் வெற்றி பெற்று வெளியே வந்த ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நான் இந்த ஃபீல்டில் வந்த ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டில் கலெக்ஷனுக்காக என்னை வந்துட்டு அனுப்புகிறாங்க. நானும் வந்துட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன். பேர் வேணாம், முகவரி வேணாம், சென்னைன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வீட்டுக்கு நான் போகிறேன். நான் அப்படி போகும்பொழுது அவர் வீட்டு வாசப்படியில் வந்துட்டு நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு 4-5 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. 4-5 பேர் நின்றுக்கிட்டு இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்துட்டு ரொம்ப வெக்ஸாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். இல்லை, நான் வந்துட்டு நம்பி தான் அதெல்லாம் பண்ணினேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார். ரொம்ப வந்துட்டு இவங்களும் மற்ற எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு கூட்டம் அதிகமாக இருந்தனால ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீ என்ன பேங்க், நீ என்ன பேங்க், நீ என்ன பேங்க் அப்படின்ற மாதிரி கேட்டு, ஒருவேளை இங்கே காசு கொடுத்துருவாங்களோ நமக்கு தராம அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவருக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு புதுசு தான், பட் நான் கிராமத்தில் இருந்து தான் வரேன். நான் சென்னைக்கு புதுசாக வரேன். நான் கலெக்ஷன் அப்படின்றதுலாம் நம்ம வந்துட்டு நான் மகாநல்ல படத்தில் வந்துட்டு கார்த்திக் கலெக்ஷன் பண்ண போவார்ல, அந்த மாதிரி தான். அவங்க அழுதாங்கன்னா நானும் அங்கே உட்காந்து அழுதுட்டு தான் வருவேன். ஸோ அதுதான் என்னுடைய கேரக்டர். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான். அந்த இதில் வந்துட்டு ரொம்ப கேள்வியே கேட்க மாட்டேன் நான். சார் இல்லையா, சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறாங்க. உள்ளே போனோன்னா அவங்க என்னை போட்டு வருவருன்னு வருப்பாங்க. ஸோ அது விட்டுருங்க. அதாவது இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ நான் நாளைக்கு வரட்டா, நான் நாளைக்கு வச்சு விட்டா, நான் நாளான்னைக்கு வரேன், எனக்கு எப்போ காசு தரீங்க, நாளான்னைக்கு கரெக்டாக கொடுத்துருவீங்களா, எந்த டைமில் வருது, எப்படி வருது, என்ன வருதுன்னு கேள்வி. அப்போ தான் நான் முன்னாடி போய் நின்ன உடனே ஒரே நிமிஷம், இவர்கிட்ட இத்தனை பேர் கேட்குறீங்களே, அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கும் அந்த காசை கொடுத்துருக்க மாட்டாரா, உடனே கொடுத்துருக்க மாட்டாரா? அப்படியே அவருக்கு வந்தாலும் மாதம் ஒரு 20,000-30,000 வச்சுக்கோங்க. 8-9 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் 20,000-30,000 சம்பாதிக்கிறாருன்னா, ஏங்க 4 பேங்க் ஒவ்வொன்றுலையும் 10-10,000 வச்சாலும் இங்கேயே போயிடும். அப்புறம் எனக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு நான் கேட்கேன். ஏன்னா நாங்களாம் முன்னாடி வந்துட்டல, நீ அப்புறமா வா, நீ அப்புறம் வாங்கி எப்படியோ நீ வாங்கிக்கோ, நாங்கள் கேட்கறது கேட்டோம், முன்னாடி வர்றவருக்கு தான் காசு கொடுக்கணும்னு சொல்லி பேச. அப்போ அவர் வந்துட்டு ரொம்ப, அவரை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தையாக சொன்னேன். நான் ஒரே நிமிஷம், நம்மளாம் கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம், அதுக்காக யாரும் மிருகம் கிடையாது, நம்மளாம் மனுஷங்க தான். தயவு செய்து நீங்களும் அந்த இடத்துல இருந்தால் உங்களால் பணத்தை ரெடி பண்ணி இப்படி கட்ட முடியுமா? அப்போ லீகல் ப்ராசஸ் நம்மளுடைய பேங்க்கெல்லாம் என்ன சொல்லி தருது? லீகல்னா அதுக்கு அடுத்தது அவர் அங்கே வந்து பேசுவார், பேங்க்குக்கு வர சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், லீகல் ப்ராசஸ். அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கட்ட முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ வந்துட்டு நான் பேசும்பொழுது அவர் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஐயா, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இப்போ காசுக்காக இங்கே பேசலை, நான் ஒரு மனுஷனாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த காசை நீங்கள் சம்பாரிச்சு கட்டுங்க. வேற யார்ட்ட கைமாத்து வாங்கி கட்டினீங்கன்னா, இங்கே 4 பேர் நின்றுட்டு இருக்காங்களா, 5 பேர் நின்றுட்டு இருக்காங்களா, 6ஆவதா இன்னொரு ஆள் நின்று உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க. தயவு செஞ்சு சம்பாரிச்சு கட்டுங்க. எதனால கடன், என்ன கடன் அப்படின்னு. பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருக்காரு. அப்போ பிஸ்னஸ் லோன் தானே போட்டிருக்கோன்னு நீங்கள் பர்சனல் லோன் போட்டீங்கன்னு கேட்டேன். என் கூட இருந்த பார்ட்னர் என்ன சொன்னார்னா, இது போல் வந்துட்டு பிஸ்னஸ் லோனுன்னு போடாத, பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க, அதனால பர்சனல் லோன் போடு, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உன்னை நம்பி மட்டும் லோன் கொடுத்துருவாங்க, நீ ஆல்ரெடி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, உன்னை நம்பி வந்துட்டு காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ அதை சொன்ன உடனே இவரும் போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்கிறாருன்னா 12 லட்ச ரூபா லோனை போட்டிருக்காரு. அதுலேயும் 3 லட்சம் 4 லட்சம் வந்து லோனை போட்டார். அப்போல்லாம் சிவில் அப்டேட்டிங் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த மாதிரி வந்து லோன் எடுத்துருக்கிறாரு போல. ஸோ எடுத்த உடனே இந்த காசெல்லாம் பிஸ்னஸில் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காக இவர்கிட்ட கொடுக்குறாரு, பல்கா அமௌண்ட்டு கொடுக்குறாரு. இத்தனைக்கும் வந்துட்டு 10-20 வருஷமா கூட பழக்கமாக இருந்த ஒரு நம்பர் என்ன பண்ணியிருக்காரு, 10 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓட்டார். அந்த 2 லட்ச ரூபாய் மட்டும் கடையோடைய கல்லாப்பட்டியில் வச்சுட்டு, இது வந்துட்டு தயவு செஞ்சு நீ எடுத்துக்க, என்னால் வந்துட்டு எனக்கு ஊரில் நிறைய கடன் இருக்கு, இதை வச்சு தான் நான் சமாளிக்க முடியும், ஏன்னா ஊரில் போய் தேடாத, ஊரில் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி அவர் போயிட்டார். அப்போ என்ன ஆச்சு பார்த்துங்க, பர்சனல் பிஸ்னஸ் லோனு போட்டிருந்தா ஒன்று பிஸ்னஸ் லோனு சாங்ஷன் ஆகிருக்காது, ஒருவேளை ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ப்ரூஃப் காட்டாததுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்,
இதெல்லாம் யார் பேரில் போட்டீங்க, கோ அப்ளிகேஷனாக வேறு ஏதாவது சைன் போட்டிருக்காங்களான்னு கேட்டேன். உஷாரா கோ அப்ளிகேஷன் சைன் வர்ற இடத்துல இவருடைய பொண்டாட்டியை மாட்டி விட்டான் அவன், அந்த ஒரு ஆள். அப்படி மாட்டி விட்டு உடனே என்னங்க சொல்கிறீங்க, இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ ஒன்று பண்ணுங்க, நேராக காவல் நிலையம் போங்க, புகார் கொடுங்க, இது போல் என் நண்பன்ட்ட இது மாதிரி லோன் எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்லுங்கள், இருக்கிற டீட்டெயில் எதாவது இருந்தால் கொடுங்க, அவங்க வந்துட்டு பார்த்துப்பாங்க அப்படின்னு. இதை சொல்கிறது நான் ஒன்றும் அட்வொகேட்லாம் கிடையாது, பட் ப்ராக்டிக்கல் அதுதானே. நமக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்க சொன்னேன். அவரும் போய் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இங்கே பேச இவர் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒரு அட்வொகேட்டை போய் பாருங்கள், அட்வொகேட்டை பார்த்து நீங்கள் அவர் மூலிமா இதை மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு சொல்லி பேங்க்கில் நீங்கள் அட்வொகேட் மூலிமா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொன்ன உடனே அவங்களும் அட்வொகேட் மூலிமா பேசி ஒரு 6 மாதம் டைம் அப்படின்றத வாங்கி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் என்ன நடந்தாலும் நீங்கள் சைன் போட்டு வாங்கிட்டா அது உங்களுக்கு தான். நீங்கள் ஏமாந்ததுனால அதுக்கு பேங்க்கும் ஏமாறணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பேங்க் உங்களை ஏமாற்றி காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த அட்வொகேட் வந்து சொன்னாராம். அதனால் நீங்கள் அந்த காசு கட்டி தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லை எனக்கு டைம் வாங்கி கொடுக்குன்னு சொல்ல, அந்த டைமில் வந்துட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அட்வொகேட் இவங்கெல்லாம் போய் பேசுறதுல அதில் வந்துட்டு அந்த ஆளை பிடிச்சாச்சு. இப்போ அந்த ஆளை பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்துட்டு எப்படி இவர் பேரில் தான் ரோட்டுக்கு இவருக்கு தான் எல்லாமே வரும். அந்த ஆளை பிடிச்ச உடனே இருக்கிற காசுல கடனை கட்டி செலவு பண்ணிவிட்டார். செலவு பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த ஆளை பிடிச்சி அப்புறம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு முன்னாடி வச்சு பேசி, அந்த ஊரில் இருக்கவங்க அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுடைய லேண்டு ஒன்று இருந்துச்சு, அந்த லேண்டை சேல் பண்ணி ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்து இந்த ஒரு காசு அப்படின்றத கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போது மற்ற எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு என்ன இதில் பெண்டிங்கு, எங்கள் பேங்க்கில் பெண்டிங்கு. ஸோ பெண்டிங்னோடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் இப்போ எனக்கு கடன் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு என்னுடைய வேலையில் நான் நீ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண, எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் பாருங்கள் சார், நான் வந்துட்டு கண்டிப்பாக கட்டி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அந்த காசு வந்து மாதம் மாதம் என்னை கூப்பிட்டு ஃபோன் அடித்து கொடுப்பார். ஃபோன் அடித்து, சார் நீங்கள் நேரில் வரீங்க, நான் நினச்சா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட போடலாம், ஆனால் நீங்கள் நேரில் தான் வரீங்க அப்படின்னு சொல்லி என்னை நேரில் கூப்பிட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்து வீட்டுக்கு கூப்பிடுவார். போகவே மாட்டேன், ஏன்னா அது கலெக்ஷன் பர்சனுக்கு அது வேலை கிடையாது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் உட்காருறது அப்படின்றது தவறான விஷயம், அது பண்ணவே கூடாது. ஸோ அதே போல் வெளியிலேருந்து சத்தம் போடக்கூடாது. அப்படி போனால் போட்டிக்கோவில் நின்றுட்டு முன்னாடி கொஞ்சம் நிற்கிறமா நின்று பேசிட்டா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசி உட்காடுறது, தண்ணி வாங்கி குடிக்கிறது, பேக்கை வச்சு பேசுறது, அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது. நம்ம பண்ணவே மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு ஏதாவது நாளைக்கு உள்ளே உட்கார வச்சுட்டு பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுறான்ட்டாங்கன்னா அதனால் வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால் நான் என்னென்னா கடைக்கு போகலாம், நான் குடித்ததுக்கு நான் காசு கொடுத்துறேன், நான் குடிச்ச டீக்கு நான் காசு கொடுத்துறேன், ஜூஸ் காசு கொடுத்துறேன், நீங்கள் குடிச்சதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சார் என்ன சார் இப்படி நல்லவராக இருக்கிறீங்களே அப்படின்னு. ஏங்க இது நல்லவர் கிடையாதுங்க, நான் பண்ணல, அது நான் சாப்பிட்டதுக்கு நான் தான் காசு கொடுக்கணும். ஸோ இது வேற. இது வந்துட்டு நீங்கள் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ இருந்தீங்கன்னா அது வேற விஷயம். பட் நீங்கள் ஒரு கிளைண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நான் வாங்கி ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் குடிச்சு காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா லோனையும் அவர் முடிச்சிட்டாரு. ஸோ அங்கேருந்து நான் மாறிட்டேன். நான் மாறினதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நாளில் ஒரு லோனு இந்த ப்ராசஸ் போச்சுன்னா வந்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுவார். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் நம்ம கடன் இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சிக்காத, நீங்கள் என்ன சொல்யூஷன் அப்படின்றத தேடுங்க. இவர் சொல்கிற மாதிரி தான், விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான், முட்டை உடஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணாமல் அதை எடுத்து ஆம்லேட் போடலாமா ஆஃப் ஆயில் போடலாமான்னு யோசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் நடிச்சுக்காதீங்க. இது என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் உங்கள்கிட்டயே சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் லோன் கால்குலேஷன் போட்டு உங்கள் லோன் எடுத்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் போய் பேசணும். இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இவ்வளோ டைம் வேணும், அதுக்கு அடுத்தது உங்களுடைய வேலை என்னென்னா வேறு ஏதாவது வழியில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் போகணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்ன்றது நம்மளால் ரொம்ப எளிமையாக வெளியில் வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மோட்டிவேஷனலாக இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட சேனல் பேரை கூட கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.